அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹு தாலானுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதிலே அல்லாஹு தாலானுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பல நல்ல அமல்களை எல்லாம் மேற்கொண்டு இறுதி கட்டத்திலே தற்சமயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே அமல்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பது எதை வச்சுன்னு சொன்னால், ஆரம்பத்தை வைத்தோ அல்லது வேறு வேறு கோணங்களை கவனித்தோ அல்லாஹு தாலா அமல்களை அங்கீகரிப்பதல்ல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதை குறித்து கூறும்போது அழகாக கூறி காட்டினார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது அதனுடைய இறுதி நிலையை கவனித்து தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக அந்த அடிப்படையிலே நாம் ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் யோசிக்கலாம், இந்த ரமலானில் ஆரம்பத்தில் நான் நல்ல அமல் செஞ்சேன், அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னுடைய அமல்கள் குறைவாகி அப்படியே முடிஞ்சிச்சு, வேறு ரமலான் வரும்போது பார்த்துக்கலாம் என்பதாக நாம் சிந்திக்கலாம். அந்த எண்ணத்தை நாம் எடுத்து வீச வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்த ரமலானை நாம் அடைவோமா அல்லது அடைய மாட்டோமா என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது. ஆனால் ரமலானுடைய ஒரு நாள் நமக்கு மீதமாக இருந்தாலும் அந்த ஒரு நாட்கள்யாவது அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். நல்ல அமல்களை அந்த இறுதி நேரத்திலே அழகாக நல்ல அமல்களை மேற்கொண்டு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை விட்டு பிரிய வேண்டும். அவ்வாறு நாம் இறுதி தருணத்திலே ஈடுபட வேண்டிய வணக்கங்களிலே ஆக முக்கியமானது என்பது தௌபா கேட்பது, அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த தீமைகளுக்காக, நாம் செய்த அநியாயங்களுக்காக ரப்புல் ஆலமீனிடத்திலே மன்றாடுவது. அதுதான் இந்த நேரத்தில் கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இறுதி 10 இரவில் நான் என்ன சொல்கிறது? அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். அந்த துவா என்பது பாவ மன்னிப்புக்கு ஏற்ற துவா. என்ன துவா அது? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னக அஃபுவுன், நீயே மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னித்து அருள் புரிவாயாக என்ற இந்த துவாவை அதிகமாக இந்த இறுதி நேரத்தில் நாம் ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்க வேண்டும். தௌபாவுடைய நிபந்தனைகளை நாம் நினைவில் வைத்து கொண்டு தௌபா கேட்க வேண்டும். தௌபா, இஸ்திக்ஃபார் இரண்டுக்கும் மிகப்பெரிய வேற்றுமை உள்ளது. இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹு தாலாவிடத்திலே பொதுவாக பாவ மன்னிப்பு கேட்பது. அஸ்தக்ஃபிருல்லா, யா அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடு, இதான் இஸ்திக்ஃபார். தௌபா என்பது நிபந்தனைகளோடு கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு. என்னென்ன நிபந்தனைகள்? முதலிலே நாம் செய்த அந்த பாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் மேற்கொண்டு விட்டேன் என்பதாக வெளிப்படையாக நாம் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த பாவத்திற்காக நாம் அதிகமாக வருந்த வேண்டும். மூன்றாவது என்னவென்று சொன்னால், இதற்கு மேல் அந்த பாவத்தை நான் மேற்கொள்ளவே மாட்டேன் என்பதாக உறுதி கொள்ள வேண்டும். நான்காவது, அதற்காக அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகள் இருப்பது தான் தௌபா. இந்த விஷயத்தை தான் அல்லாஹு தாலா முழுமையாக அங்கீகரிப்பான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த இறுதி நாட்களிலே நாம் யோசிக்க வேண்டிய, நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் என்பது, இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோக்கம் என்ன?
ரமலான் மாதத்தினுடைய நோக்கத்தை பொறுத்தவரை ஒற்றை நோக்கம்தான். நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று இறையச்சவாதிகளாக மாற வேண்டும். லஅல்லஹும் யத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும். அதுதான் அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான். ஏன் இறையச்சவாதிகளாக அல்லாஹு தாலா நம்மை ரமலானுடைய மாதத்திலே உருமாற செய்கிறான் என்று சொன்னால், பிற மாதங்களிலே நாம் எவ்வாறு ரமலானுடைய மாதத்திலே இருந்தோமோ அல்லாஹு தாலாவை வணங்கினோமோ அது போன்று பிற மாதங்களிலும் நாம் வணங்க வேண்டும். வெறும் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் தொழுகிறது, ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் நாம் குர்ஆன் ஓதுவது என்று நாம் நிறுத்தி கொள்ளாமல் இந்த ரமலானிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எவ்வாறு நான் 5 நேர தொழுகைகளை சரியான முறையிலே சீரான முறையிலே ஜமாத்தோடு நின்று தொழுதேனோ, எவ்வாறு குர்ஆனோடு என்னுடைய தொடர்பை நான் வலுப்படுத்தி கொண்டேனோ, அதே போன்று இந்த 2 விஷயங்களை இனி வரக்கூடிய மாதங்களிலே நான் கண்டிப்பாக மேற்கொள்வேன் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருடைய ரமலானுடைய இந்த இபாதத்துகளை நற்காரியங்களை அனைத்தையும் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக. அதே போன்று நாம் தொடர்ந்து பல்வேறுபட்ட உரைகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் கேட்டு வந்தோம். அந்த உரைகளையே கேட்டதோடு மட்டுமில்லாமல் அதன்படி நடைமுறை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. எவ்வாறு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை தினம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.